பைபிள் சவாலின் 143வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று எஸ்தர் 7 முதல் 10 அத்தியாயங்கள் தேவனுடைய விடுதலையையும் அழிவுக்காக திட்டமிடப்பட்டதை மாற்றியமைத்ததையும் காட்டுகிறது. ஹாமானின் தீய திட்டம் வெளிப்படுகிறது மற்றும் எஸ்தர் தைரியமாக தனது மக்களை காப்பாற்ற பேசுகிறார். தோல்வி உறுதியாக தோன்றிய சூழ்நிலை ஜெயத்திலும் கொண்டாட்டத்திலும் முடிகிறது. மொர்தெகாய் கௌரவிக்கப்படுகிறார் மற்றும் யூத மக்கள் பாதுகாப்பும் சந்தோஷமும் அனுபவிக்கிறார்கள். தேவன் பயத்தை விடுதலையாகவும் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் மாற்ற முடியும் என்பதை இது நினைவூட்டுகிறது. அவரது நேரமும் நீதியும் எப்போதும் சரியானவை. இன்று எந்த சூழ்நிலையையும் தேவன் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையுடன் ஆரம்பிப்போம். Welcome to day 143 of the Bible Challenge. Today's reading from Esther chapter 7 to 10 reveals God's deliverance and the reversal of what was meant for destruction. Haman's evil plan is exposed, and Esther courageously speaks up to save her people. What seemed like certain defeat turns into victory and celebration as God works through unexpected circumstances. Mordecai is honored, and the Jewish people experience protection and joy. This reminds us that God can turn fear into deliverance and sorrow into rejoicing. His timing and justice are always perfect. Let us begin today with confidence that God is able to change any situation. எஸ்தர் அதிகாரம் 7. Esther chapter 7. வசனம் 1. ராஜாத்தியாகிய எஸ்தருடனே விருந்துண்ண ராஜாவும் ஆமானும் வந்தபோது. Verse 1. So the king and Haman came to banquet with Esther the queen. வசனம் 2. இரண்டாம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும்போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். Verse 2. And the king said again unto Esther on the second day at the banquet of wine, What is thy petition, Queen Esther? And it shall be granted thee. And what is thy request? And it shall be performed, even to the half of the kingdom. வசனம் 3. அப்பொழுது ராஜாத்தியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. Verse 3. Then Esther the queen answered and said, If I have found favor in thy sight, O king, and if it please the king, let my life be given me at my petition, and my people at my request. வசனம் 4. எங்களை அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம். அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாயிருப்பேன். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். Verse 4. For we are sold, I and my people, to be destroyed, to be slain, and to perish. But if we had been sold for bondmen and bondwomen, I had held my tongue, although the enemy could not countervail the king's damage. வசனம் 5. அப்பொழுது ராஜாவாகிய அகாஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படிச் செய்ய துணிகரங்கொண்டவன் யார்? அவன் எங்கே? என்றான். Verse 5. Then the king Ahasuerus answered and said unto Esther the queen, Who is he, and where is he, that durst presume in his heart to do so? வசனம் 6. அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான்தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். Verse 6. And Esther said, The adversary and enemy is this wicked Haman. Then Haman was afraid before the king and the queen. வசனம் 7. ராஜா உக்கிரத்தோடே திராட்சரச பந்தியை விட்டெழுந்து
அரமனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டதென்று ஆமான் கண்டு ராஜாத்தியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். Verse 7. And the king arising from the banquet of wine in his wrath went into the palace garden, and Haman stood up to make request for his life to Esther the queen. For he saw that there was evil determined against him by the king. வசனம் 8. ராஜா அரமனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரமனையில் இருக்கும் போதே என் கண்முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டுமென்றிருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். Verse 8. Then the king returned out of the palace garden into the place of the banquet of wine. And Haman was fallen upon the bed whereon Esther was. Then said the king, Will he force the queen also before me in the house? As the word went out of the king's mouth, they covered Haman's face. வசனம் 9. அப்பொழுது ராஜசமுகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். Verse 9. And Habona, one of the chamberlains, said before the king, Behold also, the gallows 50 cubits high, which Haman had made for Mordecai, who had spoken good for the king, standeth in the house of Haman. Then the king said, Hang him thereon. வசனம் 10. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. Verse 10. So they hanged Haman on the gallows that he had prepared for Mordecai. Then was the king's wrath pacified. எஸ்தர் அதிகாரம் 8. Esther chapter 8. வசனம் 1. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜசமுகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். Verse 1. On that day did the king Ahasuerus give the house of Haman the Jews' enemy unto Esther the queen. And Mordecai came before the king, for Esther had told what he was unto her. வசனம் 2. ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரமனைக்கு அதிகாரியாக வைத்தாள். Verse 2. And the king took off his ring, which he had taken from Haman, and gave it unto Mordecai. And Esther set Mordecai over the house of Haman. வசனம் 3. பின்னும் எஸ்தர் ராஜசமுகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். Verse 3. And Esther spake yet again before the king, and fell down at his feet, and besought him with tears to put away the mischief of Haman the Agagite, and his device that he had devised against the Jews. வசனம் 4. அப்பொழுது ராஜா பொற்சிங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜசமுகத்தில் நின்று. Verse 4. Then the king held out the golden scepter toward Esther. So Esther arose, and stood before the king. வசனம் 5. ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜசமுகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென்று காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளிலெல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அம்மிதாத்தாவின் குமாரனாகிய ஆமான்
என்னும் ஆகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். Verse 5. And said, If it please the king, and if I have found favor in his sight, and the thing seem right before the king, and I be pleasing in his eyes, let it be written to reverse the letters devised by Haman the son of Hammedatha the Agagite, which he wrote to destroy the Jews which are in all the king's provinces. வசனம் 6. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்றாள். Verse 6. For how can I endure to see the evil that shall come unto my people? Or how can I endure to see the destruction of my kindred? வசனம் 7. அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரையும் யூதனாகிய மொர்தெகாயையும் நோக்கி, இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன். அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடியினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள். Verse 7. Then the king Ahasuerus said unto Esther the queen and to Mordecai the Jew, Behold, I have given Esther the house of Haman, and him they have hanged upon the gallows, because he laid his hand upon the Jews. வசனம் 8. இப்போதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். Verse 8. Write ye also for the Jews, as it liketh you, in the king's name, and seal it with the king's ring, for the writing which is written in the king's name, and sealed with the king's ring, may no man reverse. வசனம் 9. சீவான் மாதம் என்னும் 3ஆம் மாதம் 23ஆம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள். மொர்தெகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசமட்டுமுள்ள 127 நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாஷையிலும் யூதருக்கும் அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது. Verse 9. Then were the king's scribes called at that time in the 3rd month, that is, the month Sivan, on the 23rd day thereof, and it was written according to all that Mordecai commanded unto the Jews, and to the lieutenants, and the deputies and rulers of the provinces which are from India unto Ethiopia, and 127 provinces, unto every province according to the writing thereof, and unto every people after their language, and to the Jews according to their writing, and according to their language. வசனம் 10. அந்த கட்டளைகள் அகாஸ்வேரு ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்ட பின் குதிரைகள் மேலும் வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறிப்போகிற அஞ்சற்காரர் கையில் அனுப்பப்பட்டது. Verse 10. And he wrote in the king Ahasuerus' name, and sealed it with the king's ring, and sent letters by posts on horseback, and riders on mules, camels, and young dromedaries. வசனம் 11. அவைகளில் அகாஸ்வேரு ராஜாவுடைய எல்லா நாடுகளிலும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியாகிய அந்த ஒரே நாளிலே. Verse 11. Wherein the king granted the Jews which were in every city to gather themselves together, and to stand for their life, to destroy, to slay, and to cause to perish all the power of the people and province that would assault them, both little ones and women, and to take the spoil of them for a prey. வசனம் 12. அந்தந்த பட்டணத்தில் இருக்கிற யூதர் ஒன்றாய்ச் சேர்ந்து தங்கள் பிராணனை காப்பாற்றவும்
தங்களை விரோதிக்கும் சத்துருக்களாகிய ஜனத்தாரும் தேசத்தாருமான எல்லாரையும் அவர்கள் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் அழித்துக் கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிடவும் ராஜா யூதருக்கு கட்டளையிட்டார் என்று எழுதியிருந்தது. Verse 12. Upon one day in all the provinces of King Ahasuerus, namely, upon the 13th day of the 12th month, which is the month Adar. வசனம் 13. யூதர் தங்கள் பகைஞருக்குச் சரிக்குச் சரிக்கட்டும்படி நியமித்த அன்றைய தினத்தில் ஆயத்தமாயிருக்க வேண்டுமென்று அந்தந்த நாட்டிலுள்ள சகல ஜனங்களுக்கும் கூறப்படுகிறதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. Verse 13. The copy of the writing for a commandment to be given in every province was published unto all people, and that the Jews should be ready against that day to avenge themselves on their enemies. வசனம் 14. அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சட்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோடே புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரமனையில் கொடுக்கப்பட்டது. Verse 14. So the posts that rode upon mules and camels went out, being hastened and pressed on by the king's commandment, and the decree was given at Shushan the palace. வசனம் 15. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. Verse 15. And Mordecai went out from the presence of the king in royal apparel of blue and white, and with a great crown of gold, and with a garment of fine linen and purple. And the city of Shushan rejoiced and was glad. வசனம் 16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. Verse 16. The Jews had light and gladness and joy and honor. வசனம் 17. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய்ச் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாயிருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். Verse 17. And in every province, and in every city, whithersoever the king's commandment and his decree came, the Jews had joy and gladness, a feast and a good day. And many of the people of the land became Jews, for the fear of the Jews fell upon them. எஸ்தர் அதிகாரம் 9. Esther chapter 9. வசனம் 1. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. Verse 1. Now in the 12th month, that is the month Adar, on the 13th day of the same, when the king's commandment and his decree drew near to be put in execution, in the day that the enemies of the Jews hoped to have power over them, though it was turned to the contrary, that the Jews had rule over them that hated them. வசனம் 2. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வரப்பண்ண பார்த்தவர்கள் மேல் கைப்போட கூட்டிக் கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதிருந்தது. அவர்களைப் பற்றி சகல ஜனங்களுக்கும் பயமுண்டாயிற்று. Verse 2. The Jews gathered themselves together in their cities throughout all the provinces of the king Ahasuerus, to lay hand on such as sought their hurt, and no man could withstand them, for the fear of them fell upon all people. வசனம் 3. நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும்
துரைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. Verse 3. And all the rulers of the provinces, and the lieutenants, and the deputies, and officers of the king, helped the Jews, because the fear of Mordecai fell upon them. வசனம் 4. மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். Verse 4. For Mordecai was great in the king's house, and his fame went out throughout all the provinces. For this man Mordecai waxed greater and greater. வசனம் 5. அப்படியே யூதர் தங்கள் சத்துருக்களை எல்லாம் பட்டயத்தால் வெட்டிக் கொன்று நிர்மூலமாக்கி தங்கள் இஷ்டப்படி தங்கள் பகைஞருக்கு செய்தார்கள். Verse 5. Thus the Jews smote all their enemies with the stroke of the sword, and slaughter, and destruction, and did what they would unto those that hated them. வசனம் 6. யூதர் சூசான் அரமனையிலும் 500 பேரை கொன்று நிர்மூலமாக்கினார்கள். Verse 6. And in Shushan the palace the Jews slew and destroyed 500 men. வசனம் 7. அம்மிதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் யூதருடைய சத்துருவின் குமாரரான பர்சான் தாத்தா, தல்போன், அஸ்பாதா. Verse 7. And Parshandata, and Dalphon, and Aspatha. வசனம் 8. பொராதா, அதலியா, அரிதாத்தா. Verse 8. And Portha, and Adalia, and Aradata. வசனம் 9. பர்முஷ்டா, அரிசாய், அரிதாய், வாய்ச்சாதா ஆகிய 10 பேரையும் கொன்று போட்டார்கள். Verse 9. And Parmashtha, and Arisai, and Aridai, and Vajizatha. வசனம் 10. ஆனாலும் கொள்ளையிட தங்கள் கையை நீட்டவில்லை. Verse 10. The 10 sons of Haman the son of Hammedatha, the enemy of the Jews, slew they, but on the spoil laid they not their hand. வசனம் 11. அன்றைய தினம் சூசான் அரமனையில் கொன்று போடப்பட்டவர்களின் தொகை ராஜசமுகத்தில் கொண்டுவரப்பட்டது. Verse 11. On that day the number of those that were slain in Shushan the palace was brought before the king. வசனம் 12. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரமனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன? அதின்படி செய்யப்படும் என்றான். Verse 12. And the king said unto Esther the queen, The Jews have slain and destroyed 500 men in Shushan the palace. And the 10 sons of Haman, what have they done in the rest of the king's provinces? Now what is thy petition, and it shall be granted thee? Or what is thy request further, and it shall be done? வசனம் 13. அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் இன்றைய தினத்து கட்டளையின்படியே சூசானிலிருக்கிற யூதர் நாளைய தினமும் செய்யவும், ஆமானின் 10 குமாரரின் உடலையும் தூக்குமரத்தில் தூக்கி போடவும் உத்தரவாக வேண்டும் என்றாள். Verse 13. Then said Esther, If it please the king, let it be granted to the Jews which are in Shushan to do tomorrow also according unto this day's decree. And let Haman's 10 sons be hanged upon the gallows. வசனம் 14. அப்படியே செய்யும்படிக்கு ராஜா உத்தரவு கொடுத்தான். அதற்கு சூசானிலே கட்டளை பிறந்தது. ஆமானின் 10 குமாரருடைய உடலையும் தூக்கி போட்டார்கள். Verse 14. And the king commanded it so to be done. And the decree was given at Shushan. And they hanged Haman's 10 sons. வசனம் 15. சூசானிலிருக்கிற யூதர் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியிலும் கூட்டிச் சேர்ந்து சூசானில் 300 பேரை கொன்று போட்டார்கள்.
ஆனாலும் கொள்ளையிடத் தங்கள் கையை நீட்டவில்லை. Verse 15. For the Jews that were in Shushan gathered themselves together on the 14th day also of the month Adar, and slew 300 men at Shushan. But on the prey they laid not their hand. வசனம் 16. ராஜாவின் நாடுகளிலுள்ள மற்ற யூதர்கள் தங்கள் பிராணனை தற்காக்கவும் தங்கள் பகைஞருக்கு விலகி இளைப்பாறுதல் அடையவும் ஒருமிக்கச் சேர்ந்து தங்கள் விரோதிகளில் 75,000 பேரை கொன்று போட்டார்கள். ஆனாலும் கொள்ளையிடத் தங்கள் கையை நீட்டவில்லை. Verse 16. But the other Jews that were in the king's provinces gathered themselves together, and stood for their lives, and had rest from their enemies, and slew of their foes 75,000. But they laid not their hands on the prey. வசனம் 17. ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியிலே இப்படிச் செய்து 14ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். Verse 17. On the 13th day of the month Adar, and on the 14th day of the same rested they, and made it a day of feasting and gladness. வசனம் 18. சூசானிலுள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகாமாய்க்கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். Verse 18. But the Jews that were at Shushan assembled together on the 13th day thereof, and on the 14th thereof, and on the 15th day of the same day rested, and made it a day of feasting and gladness. வசனம் 19. ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிப்புமான நாளும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்புகிற நாளுமாக்கினார்கள். Verse 19. Therefore the Jews of the villages that dwelt in the unwalled towns made the 14th day of the month Adar a day of gladness and feasting, and a good day, and of sending portions one to another. வசனம் 20. மொர்தெகாய் இந்த வர்த்தமானங்களை எழுதி சமீபத்திலும் தூரத்திலும் இருக்கிற அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள எல்லா யூதருக்கும் நிருபங்களை அனுப்பி. Verse 20. And Mordecai wrote these things, and sent letters unto all the Jews that were in all the provinces of the king Ahasuerus, both nigh and far. வசனம் 21. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்கலாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. Verse 21. To establish this among them, that they should keep the 14th day of the month Adar, and the 15th day of the same, yearly. வசனம் 22. அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷங்கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டுமென்று திட்டம் பண்ணினான். Verse 22. As the days wherein the Jews rested from their enemies, and the month which was turned unto them from sorrow to joy, and from mourning into a good day, that they should make them days of feasting and joy, and of sending portions one to another, and gifts to the poor. வசனம் 23. அப்பொழுது யூதர் தாங்கள் செய்யத் தொடங்கினபடியும் மொர்தெகாய் தங்களுக்கு எழுதினபடியும் செய்யச் சம்மதித்தார்கள். Verse 23. And the Jews undertook to do as they had begun, and as Mordecai had written unto them. வசனம் 24. அம்மிதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியன் யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரைச் சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் போர் எண்ணப்பட்ட சீட்டை போடுவித்தான். Verse 24. Because Haman the son of Hammedatha, the Agagite, the enemy of all the Jews,
had devised against the Jews to destroy them, and had cast Pur, that is, the Lot, to consume them, and to destroy them. வசனம் 25. ஆனாலும் எஸ்தர் ராஜசமுகத்தில் போய் யூதருக்கு விரோதமாய் அவன் நினைத்த அவனுடைய பொல்லாத யோசனை அவனுடைய தலையின் மேல் திரும்பும்படி கட்டளை பிறப்பித்ததினாலே அவனையும் அவன் குமாரரையும் மரத்திலே தூக்கி போட்டார்கள். Verse 25. But when Esther came before the king, he commanded by letters that his wicked device, which he devised against the Jews, should return upon his own head, and that he and his sons should be hanged on the gallows. வசனம் 26. ஆகையினால் அந்த நாட்கள் பூர் என்னும் பேரினால் பூரீம் எண்ணப்பட்டது. அவன் அந்த நிருபத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளினிமித்தமும் தாங்களே இந்த விஷயத்தில் அனுபவித்தவைகளினிமித்தமும் தங்களுக்கு நேரிட்டவைகளினிமித்தமும். Verse 26. Wherefore they called these days Purim after the name of Pur. Therefore for all the words of this letter, and of that which they had seen concerning this matter, and which had come unto them. வசனம் 27. யூதர் அதை திட்டப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசரியாமலிருப்பதில்லை என்பதையும். Verse 27. The Jews ordained, and took upon them, and upon their seed, and upon all such as joined themselves unto them, so as it should not fail, that they would keep these 2 days according to their writing, and according to their appointed time every year. வசனம் 28. இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறிப்போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமையப்போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். Verse 28. And that these days should be remembered and kept throughout every generation, every family, every province, and every city, and that these days of Purim should not fail from among the Jews, nor the memorial of them perish from their seed. வசனம் 29. ஊரிமை குறித்து எழுதியிருக்கிற இந்த 2ஆம் நிருபத்தை திடப்படுத்தும்படிக்கு அபியாயேலின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் ராஜாத்தியும் யூதனாகிய மொர்தெகாயும் பின்னும் மகா உறுதியாய் எழுதினார்கள். Verse 29. Then Esther the queen, the daughter of Abihail, and Mordecai the Jew, wrote with all authority, to confirm the second letter of Purim. வசனம் 30. யூதனாகிய மொர்தெகாயும் ராஜாத்தியாகிய எஸ்தரும் யூதருக்கு உறுதிப்பாடு பண்ணினதும் அவர்கள் தானே உபவாசத்தோடும் அலறுதலோடும் ஆசரிப்போம் என்று தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டதுமான பூரீம் எண்ணப்பட்ட இந்த நாட்கள் அவைகளின் சரியான காலங்களில் ஆசரிக்கப்படும் காரியத்தை உறுதியாக்க. Verse 30. And he sent the letters unto all the Jews, to the 127 provinces of the kingdom of Ahasuerus, with words of peace and truth. வசனம் 31. அவன் அகாஸ்வேருவின் ராஜ்யத்திலுள்ள 127 நாடுகளிலும் இருக்கிற எல்லா யூதருக்கும் சமாதானமும் உண்மையுமான வார்த்தைகளையுடைய நிருபங்களை அனுப்பினான். Verse 31. To confirm these days of Purim in their times, appointed, according as Mordecai the Jew and Esther the queen had enjoined them, and as they had decreed for themselves and for their seed, the matters of the fastings and their cry. வசனம் 32. இப்படியே எஸ்தரின் கட்டளையானது பூரீம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. Verse 32. And the decree of Esther confirmed these matters of Purim,
and it was written in the book. எஸ்தர் அதிகாரம் 10. Esther chapter 10. வசனம் 1. ராஜாவாகிய அகாஸ்வேரு தேசத்தின் மேலும் சமுத்திரத்திலுள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான். Verse 1. And the king Ahasuerus laid a tribute upon the land, and upon the isles of the sea. வசனம் 2. வல்லமையும் பராக்கிரமமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும் மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. Verse 2. And all the acts of his power and of his might, and the declaration of the greatness of Mordecai, whereunto the king advanced him, are they not written in the book of the chronicles of the kings of Media and Persia? வசனம் 3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானமுண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான். Verse 3. For Mordecai the Jew was next unto King Ahasuerus, and great among the Jews, and accepted of the multitude of his brethren, seeking the wealth of his people, and speaking peace to all his seed. பைபிள் சவாலின் 143வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவன் தனது மக்களை பாதுகாத்து விடுவிக்க விசுவாசமானவர் என்பதை கற்றோம். சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றதாக தோன்றினாலும் அவர் நன்மைக்காக செயல்படுகிறார். தைரியமும் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தேவனுடைய கரங்களில் வலிமையானதாக மாறுகின்றன. ஒவ்வொரு சவாலிலும் அவரை நம்பி கடினமான நேரங்களிலிருந்தும் அவர் ஜெயத்தை கொண்டு வர முடியும் என்பதை நினைவில் கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளும் அவரது பாதுகாப்பில் நம்பிக்கையுடன் நடக்க ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையை தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும்? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 143 of our Bible challenge is complete. Today we learned that God is faithful to protect and deliver his people. Even when situations appear hopeless, he is still working behind the scenes for good. Courage, faith, and obedience become powerful when placed in God's hands. Let us trust him through every challenge and remember that he can bring victory from difficult moments. Each day is an opportunity to walk confidently in his care. What situation in your life do you need to trust God with today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.